மாவீரன் ரஃபேலே உலகெங்கும் ஜெபமாலை பக்தி பரவ உதவி செய்யுங்கள். மரியே வாழ்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எங்களால ஜெபிக்க முடியல, எங்களால ஜெபமாலை பண்ண முடியல, பரிசுத்தாவி ஸ்துதியும் வாசிக்க முடியல, அந்தோனியார் மண்டாட்டும் வாசிக்க முடியல, ஜெபஸ்தியார் மண்டாட்டும் வாசிக்க முடியல. நாங்க நம்பி இருக்கிறது தேவதாயை மட்டும்தான். நாங்கள் எப்படி காப்பாற்றப்படுவோம்? எங்களால ஜெபிக்க முடியல, எங்களுக்கு நிறைய பிரச்சனை, நிறைய துக்கம், நிறைய கண்ணீர் வேதனை. நான் என்ன பண்ணணும்? நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், இருந்தாலும் என்னால் ஜெபிக்க முடியல. உங்களுடைய சந்தேகங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க, சரிங்களா? உலகம், சரீரம், பசாசு மூணுமே உங்களுக்கு எதிரின்னு சொல்லியிருக்கேன், சரிங்களா? இந்த உலகம், சரீரம், பசாசுலேருந்து நீங்கள் வெளிவரணும் அப்படின்னு சொன்னால் உங்களால் வர முடியாது, சரியா? வந்தால் தானே நீங்கள் ஜெபிக்க முடியும். உலகம், சரீரம், பசாசுலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், பரிசுத்தாவி கடவுள், பரிசுத்தாவி கடவுளால் மட்டும்தான் உலகம், சரீரம், பசாசு ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்ய முடியும். அதனால தான் நான் சொல்றது, பரிசுத்தாவி ஸ்துதிய ஜெபிக்காட்டினாலும் பரவாயில்ல, பரிசுத்தாவி ஸ்துதிய காதுல கேளுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஜெபம் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கதறீங்க. ஜெபம் பண்ணா ஜெயிச்சிடலாம், ஜெபமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்றீங்க. ஜெபிக்க முடியாதவர்களுக்கு பரிசுத்தாவி ஸ்துதி நான் லிங்க் கீழே கொடுக்குறேன், சரியா? பரிசுத்தாவி ஸ்துதியை தயவு செஞ்சு வீட்டில் கேளுங்க. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 10 முறை போட விடுங்க. ஒரே நாளிலே 10 முறை போட விடுங்க. சுத்தமாக எங்களால் ஜெபிக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க, தொடர்ந்து நீங்கள் பரிசுத்தாவி ஸ்துதியை கேட்டுக்கிட்டே இருங்க. வேற ஒன்றுமே வேணாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெபிப்பீங்க. உங்களை பரிசுத்தாவி கடவுள் வழி நடத்துவார். ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம் அப்படின்னு சொல்கிற 7 கொடைகளையும் பரிசுத்தாவி கடவுள்கிட்ட தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். புத்தி புஸ்தகத்தில் படிச்சிருப்பீங்க ஜெபம்லாம், சரியா? அதெல்லாம் சும்மா கிடையாது, வேற எங்கேயுமே நீங்கள் பெற முடியாது, புரியுதுங்களா? உங்களை வழி நடத்துறதுக்காக தான் கடவுள் பரிசுத்தாவி கடவுளை கொடுத்துருக்காங்க. பரிசுத்தாவி கடவுளும் கடவுள் தான், புரியுதுங்களா? பிதா, சுதன், பரிசுத்தாவி 3 பேருமே கடவுள் தான், சரிங்களா? அதனால பரிசுத்தாவி கடவுளுடைய உதவியை பெறும்போது ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம் சொல்ற 7 கொடைகளையும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா பெற்றுவீங்க. பரிசுத்தாவி ஸ்துதியை கேட்டு நீங்க ஜெபம் பண்றதுக்கு தயாராயிடுவீங்க. ஒரு நாளைக்கு நீங்க 10 முறை கேட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா ஜெபிக்க நீங்க தயாராயிடுவீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப், நம்மளால நேரடியா தேவதாயே போய் வணங்க முடியல. தேவதாய் கிட்ட போனாதான், தேவதாய் தான் நம்மளை மங்கள வார்த்தையின் வழியா வழி நடத்துறவங்க. தேவதாய் கிட்ட போக முடியல. அப்ப என்ன பண்ணணும்னா, அந்தோனியார் அப்பா, செபஸ்தியார் அப்பா, புனிதர்கள் சுவாமிநாதர், ஆலன் ரோஜ், டொமினிக் சவியோ, மரிய பியாங்கி, மரிய மதுரைன் அம்மா, கேத்ரின் அம்மா, அன்னை தெரசம்மா, யாரோ ஒரு புனிதரை பிடிங்க. நீங்கள் இதே ஆண்டவரை அன்பு செய்யணும், எங்கள் இதே தேவதாயை அன்பு செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தொடர்ந்து வேண்டுங்க. நீங்கள் அப்படி வேண்ட வேண்ட என்ன ஆகுனா, அந்தோனியார் அப்பா தேவதாய் கிட்ட உங்களை அழைச்சிட்டு போவாங்க, புரியுதுங்களா? தேவதாயுடைய காலை நீங்கள் இருக்க பற்றி கொள்ள முடியும். உங்களால் தனியாக போய் ஜெபமாலை ஜெபிக்க முடியாது. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஜெபமாலை ஜெபிக்க முடியாது. ஜெபமாலைன்னு சொல்கிறது ஒரு போர். அந்த போரை அவங்களால தனியாக எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அவ்வளோ பெரிய ஆட்களா? வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னு கேட்டால், நீங்கள் நினைக்கலாம், நான் பக்திலையும் விசுவாசத்துலையும் எவ்வளோ ஊறி இருக்கேன், உங்களை விட சாத்தன 1000 டெக்னிக் தெரிஞ்சது, புரியுதுங்களா? உங்களோட ஜெபத்தை எப்படி எடுக்கணும்னு சொல்லி அதுக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு காலில் முள்ளு குத்துச்சுன்னா போதும், அது கத்திட்டு இருக்கு, அந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிக்க முடியுமா? முள்ளு குத்துறது ஒரு சாதாரண விஷயம்தான், ஆனால் உங்களால் ஜெபிக்க முடியுமா? அது மாதிரி அது எப்படி அட்டாக் பண்ணு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், சாத்தானை விட நம்ம டெக்னிக்காக வேலை செய்யணும். அந்தோனியார் அப்பா, செபஸ்தியார் அப்பா, உங்களுடைய புனிதர்கள் பிடிங்க, அவங்கள பிடிச்சி உங்களுடைய இது ஆண்டவர் அன்பு செய்யணும் தொடர்ந்து வேண்டுங்க. நீங்கள் வேண்ட வேண்ட தேவதாய் கிட்ட வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க, புரியுதுங்களா? ஒரே ஒரு அருள் மரியை சொல்லுங்க. நீங்கள் 10 கூட ஒப்பு கொடுக்க வேணாம், 53 மணியும் நீங்கள் சொல்ல வேணாம். ஒரே ஒரு அருள் மரியை தினந்தோறும் சொல்லுவாங்க. அந்த ஒரு அருள் மரியவை எதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்கன்னா, உலகம், சரீரம், பசாசு வழியாக சாத்தான் எங்களை தொல்லை பண்ணக்கூடாது என்று ஒப்பு கொடுங்க. எப்படி ஒப்பு கொடுக்கணும்னு தெரியுமா? ஓ எங்கள் இயேசுவின்னு ஒரு ஜெபம் இருக்குல்ல, அந்த ஜெபத்தை தேவத்தை தான் சொல்லி கொடுத்தவங்க. அந்த ஜெபத்தை பண்ணணும்னு சொன்னவங்களே அவங்க தான். ஓ எங்கள் இயேசுவே, எங்களை நரநெருப்பத்தில் காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமதிற்கும் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களை மோட்சத்துக்கு அழைத்து செல்லும். நீங்கள் சொல்கிற ஒரு அருள்மறைக்கு இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். சொல்லிட்டு அதுக்கப்புறம், அம்மா தேவதாயே,
நாங்கள் சொன்ன ஒரே ஒரு அருந்தமரியவை அன்னையின் அமல இதயத்தின் உள்ளே உள்ள வேதனை வழியாக. அம்மோட இதயத்துல என்ன வேதனை இருக்க போகுது? ஆத்துமாக்கள் நம்மள மாதிரி பூமியில வாழ்ந்துட்டு இருந்த ஆத்துமாக்கள். இப்ப நான் உங்களுக்குலாம் தெரியப்படுத்துறேன். நிறைய பேர் தெரியலன்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு நிறைய ஏஜ் 70 அந்த மாதிரிலாம் கூட இருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு சுத்தமா தெரியலம்மா, நீ சொல்ற விஷயம்லாம் எங்களுக்கு புதுசா இருக்கு, எனக்கு சுத்தமா தெரியலன்னு சொல்றாங்க. பரவாயில்லன்னு சொல்றேன் நான். இதுக்கப்புறம் தெரிஞ்சிட்டீங்கல்ல. அந்த மாதிரி தெரியாத ஆத்துமங்கள் எவ்வளோ பேர் வந்து உத்திரிஸ்தலத்துல நெருப்புல கிடக்குறாங்க. செஞ்ச பாவங்களுக்காக பாவ சங்கீர்த்தனம் பண்ணாம இறந்து போறாங்க. எவ்வளோ பேர் உத்திரிஸ்தலத்துல கிடக்குறாங்க. அவங்களாம் உத்திரிஸ்தலத்துல கிடக்கிறதுனால தேவதாய் அவங்கள பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த அதுதான் அன்னையின் அமல இதயத்தின் உள்ளே உள்ள வேதனை வழியாக இந்த ஒரு அருள்நமரியத்தை அம்மா தேவதாயே அந்தோனியாரப்பா செபஸ்தியாரப்பா வழியாக உன் கையில் ஒப்பு கொடுக்குறோம். புனிதர்கள் வழியா ஒப்பு கொடுக்கும் போது அவங்க இன்னும் அந்த அருந்தமரியோக்கு அதிகமான பலன் சேர்க்கும் வண்ணம். புரியுதுங்களா? இப்ப மேரி நான் சொல்றேன் ஒரு அருந்தமரியன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மேரி சொன்ன ஒரே ஒரு அருந்தமரியவை அதிக பலன் மேரிக்கு கிடைக்கும்படி நான் இன்னும் பக்தியோட கவனத்தோட சொல்லி ஒப்பு கொடுக்கறதுக்கு உண்டான பேர் பலன்களை அந்தோனியாரப்பாவும் ஜெபசேப்பாவும் வாங்கி தருவாங்க. அந்த ஒரே ஒரு அருந்தமரியாக்கு உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குற தேவதாயே, இந்த அருந்தமரியாவை கொண்டு, இந்த ஒரே ஒரு அருந்தமரியாவை கொண்டு என் சகோதர சகோதரிகள் உத்திரிஸ்தலாத்து மக்கள் மோட்சம் செல்லும் பொழுது தயவாய் உலகம் சரீரம் பசாசு வழியாக சாத்தான் என்னை தொல்லை பண்ணாமல் காப்பாற்றுங்கள் தேவதாயே அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நரகம் நடுநடுங்கும். கண்டிப்பா என்னுடைய வார்த்தை இது, சரியா? கண்டிப்பா நரகம் வந்து நடுநடுங்கும். ஏன்னு கேட்டா அம்மா கிட்ட அருந்தமரியை நம்ம ஒப்பு கொடுக்குறோம். ஒப்பு கொடுத்த பிறகு உலகம் சரீரம் பசாசுன்னு சொல்லும் போது பசாசு எங்க இருக்கு? நரகத்துல இருந்து தானே வெளியில வரணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அங்கேயே ஒரு கட்டை போட்டு அங்கேயே பிடிச்சி வச்சிருவாங்க. புரியுதுங்களா? அப்ப நரகம் வந்து என்னது? நடுநடுக்கும். இந்த வார்த்தையை கேட்டு உலகம் சரீரம் பசாசு வழியா சாத்தான் என்னை தொல்லை பண்ணாமல் என்னை காப்பாற்றுங்கள் தேவதாயன்னு ஒரே ஒரு அருந்தமரியை தொடர்ந்து ஒப்பு கொடுத்துட்டே வாங்க. ஒரு 10 நாள் ஒப்பு கொடுத்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஜபத்துக்கு எடுக்கிற சாத்தான் எங்க இருக்குன்னு பார்ப்போம், சரியா? அதுக்கப்புறம் சாத்தானால் வந்து ஜபத்தை வந்து கெடுக்க முடியாது. ஓகேவா? தேவதாயை இருக்க பற்றி கொள்ளுங்க. மரியை வாழ்க மாதாக்கு நன்றி.